வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர் சூலூர் பகுதி பள்ளப்பாளையம் அப்படிங்கிற பேரூராட்சியில் 4வது படிக்கிற குழந்தை, அதாவது இந்த சம்மர் லீவ் முடிஞ்சா 5வது போக போகிற 10 வயசு குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்தா ஒரு தகவல் இருக்குது. பட் மெஜாரிட்டியான ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டிலேருந்து கடைக்கு ஏதோ பொருள் வாங்க போனதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி பொருள் வாங்க போன குழந்தைய ரொம்ப நேரம் ஆகியும் காணலை அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த கடைக்கு போய் கேட்கும்போது, யாரோ ஒரு வாலிபர் வண்டியில், அதாவது ஒரு பையன் வண்டியில் கூட்டிகிட்டு போனதா சொல்கிறாங்க. அதனால் அவங்க உடனே பதட்டமாகி அந்த பக்கத்துலையும் சுற்று வட்டாரத்தில் இருக்க பகுதிகளிலையும் தேடுறாங்க. தேடியும் கிடைக்கல அப்படின்னு உடனே இம்மீடியட்டா லேட் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களோட கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாங்க. போலீஸும் உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் தொடர்றாங்க. இது நடந்து வியாழக்கிழமை சாயங்காலம். அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று ஒரு மாலை நேர பகுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. அதாவது அந்த காணாம போன பொண்ணு வீடு இருக்கு இல்லைங்களா, பள்ளப்பாளையம், அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கண்ணம்பாளையம் சொல்லி ஒரு பகுதி, அந்த இடத்துல ஒரு குளக்கரை இருக்கு. அந்த குளக்கரையில யாரோ ஒரு பெண் குழந்தை செத்து கிடக்கிறதா ஒரு செய்தி காவல் நிலையத்துக்கு போகுது. போலீஸும் உடனே அங்க விரைந்து போய் என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு போறாங்க. போய் பார்த்தா வியாழக்கிழமை எந்த குழந்தை காணம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த குழந்தை தான் அந்த குளக்கரை பகுதியில இறந்து கிடக்குறாங்க. வெரி சாரி டு சே, இனிமே குழந்தைங்களை வெளியவே அனுப்பாதீங்க, இல்லையா உங்க கண் பார்வையிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு ஏன் வெரி சாரி சொல்றீங்க, அதுதானே யதார்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா நாங்க வளர்ந்த சூழல் அது இல்லை யதார்த்தம். வீட்டுக்கு வெளியே இந்த டைமுக்குள்ள நீங்க வந்துடணும், இந்த டைமை தாண்டி நீங்க விளையாட போகக்கூடாது, இந்த டைமை தாண்டி சுத்தக்கூடாது, இப்படிதான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஏன் இதை சொல்றேன்னா, நாங்க மட்டும் விளையாட மாட்டோம். நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் விளையாடுவோம். அதுல திருடன் போலீஸ் அப்படிங்கிற கேம் கூட விளையாண்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். அது ஒரே தெருவுக்குள்ளேயோ இல்லை ஒரு பக்கத்துல இருக்க இடங்களையோ மட்டும் விளையாட முடியாது. தெருவா சுத்துவோம். ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற பட்சத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லா பக்கத்துலயும் அப்படியே தாம் தும்னு வெளிச்சம் கரண்ட் அப்படின்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் இருட்டு பகுதியாக தான் இருந்துச்சு. அப்ப கூட தைரியமா சுதந்திரமா சுத்திட்டு இருந்த காலம். இன்னைக்கு டெக்னிக்கல் வைஸாவும் சரி, டெக்னாலஜியாவும் சரி, எல்லா விதமாகவுமே ரொம்பவே வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இதை இன்னும் அழுத்தி சொல்றேன்னா, சமீபத்தில் இந்த எலெக்ஷன் பிரச்சார டைம்ல கூட கோயம்புத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ கேண்டிடேட், இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தப்ப அவங்க ஒரு கார்ல போய்கிட்டே ஒரு பேட்டி கொடுத்தாங்க. கோயம்புத்தூருக்கு மட்டும் 8 கோடியில சிசிடிவி ஃபுட்டேஜ் பொருத்துறதுக்காக காவல்துறை கிட்ட நாங்க 8 கோடி கொடுத்தோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. இப்படி 8 கோடியில கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க கேமரா பொருத்தி அட்வான்ஸான காலத்திலையும் ஒரு பெண் குழந்தை இந்த மாதிரியான சூழல்ல தள்ளப்படுது அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதுகாப்புன்னு தெரியல. காவல்துறையும் திரும்ப யார் என்ன அப்படின்னு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா தகவல். அது இல்லாம அந்த குழந்தை செக்ஷுவல் அசால்ட் நடந்ததா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்அஃபிஷியலான ஒரு தகவல் என்னன்னா, யாரோ ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு அந்த ஒருத்தரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது காவல்துறையில இருந்து அஃபிஷியலா வந்த தகவல் இல்லை. பட் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள மாதிரி ஆட்கள் தங்களோட புலனாய்வின் மூலயமா கண்டுபிடித்ததாக ஒரு தகவல் இருக்கு. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் நியூஸ் இல்லை. சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம குழந்தைங்களை இனிமே நம்ம கண் பார்வையிலே வச்சு பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். போன்லயே மூழ்கி கிடக்காத, வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய நாமளே இன்னைக்கு குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய சூழல்ல இருக்கும். குழந்தைங்கன்னா அது பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களும் சேர்த்து தான். பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்க்கணும்னு நம்ம சொல்றோமோ, அதே அளவுக்கு இந்த மாதிரியான ஆண்களுக்கு சுய ஒழுக்கமும் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை தொட்டா தண்டனை மிக கொடுமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இல்லை கொடுமைகள்ன்றது இனிமே தொடராம இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதையே இப்ப புதுசா வந்திருக்க அரசும் செய்யும்னு நம்புறோம், இல்லைன்னா செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்து இந்த குழந்தைக்கு செக்ஷுவல் அசால்ட்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்கும். அடுத்தடுத்து இந்த கேஸ்ல என்ன நகர்வுகள் நடக்குது, இந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்தது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன். தேங்க்யூ.